சோல்மேட்ஸ் ட்வின் ஃப்ளேம். சோல்மேட்டுன்றது நமக்கு வந்து நம்ம நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அந்த சோல்மேட்டுக்கும் ட்வின் ஃப்ளேமுக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம என்ன செய்வோம், இப்போ ஃபஸ்ட்டு கர்மிக்கலாக எப்படின்னா, ஒருத்தவங்க கூட வந்து அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு ஒருத்தவங்ககிட்ட அடிக்கடி பிரச்சனை வருது வேலை செய்கிற இடத்துல, ஏன் அவங்க கூட நமக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட ஏன் சண்டை வருது அப்படின்னா, அது வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப். சோல்மேட்டுன்றது எப்படின்னா, ரொம்ப நீங்கள் என்ன சண்டை வந்தாலும் உடனே அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வேறு யாராவது தப்பாக சொன்னாலுமே அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் உண்மையான சோல்மேட். என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் வரும். அவன் அதை நினச்சி செய்ய மாட்டான்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் அதை ஈஸியாக, ஒரு குழந்தை தப்பு பண்ணால் எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்களோ அந்தளவு அந்த சோல்மேட்டோட மெச்சூரிட்டி இருக்கும். பட் ட்வின் ஃப்ளேம்ன்றது இந்த உலகத்தில் 0.1 கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சோல்மேட்டெல்லாம் தாண்டி 2 சோலும் மெர்ஜ் ஆகிறது தான் ட்வின் ஃப்ளேம் சொல்கிறாங்க. இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிவன் பார்வதி, விஷ்ணு லக்ஷ்மி, பிரம்மா சரஸ்வதி, எப்படி அவங்க எல்லாரும் யுனைட் ஆகி அந்த ஃபிசிக்கல் பாடியை தாண்டி சோலாக ஒரு கடவுளுக்கு இணையாக அவங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரோட சோல்மேட்டோட நெக்ஸ்ட் லெவல் எல்லாரும் நம்ம எங்கே ரீச் ஆகணும் ஒரு ரிலேஷன்ஷிப்லனா, இந்த ட்வின் ஃப்ளேமை ரீச் ஆகிறது தான் ஒரு ஹைட். அந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படவே மாட்டீங்க, கர்மிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. அது ரொம்ப ரேரான கனெக்ஷன் சொல்கிறாங்க, ட்வின் ஃப்ளேம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து சோல்மேட்டும் நெக்ஸ்ட் வந்து ட்வின் ஃப்ளேமாக அதோட டிஃப்ரென்ஸை சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிவைன் ப்ரெசன்ஸை தான் ட்வின் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க.